ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிராஜ் ரொம்ப பண்ணிட்டான். நான் அவரை நல்லா போட்டேன்னு தான் சொன்னேன். என்னை ஓவராக டென்ஷன் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்திய அணி ஒரு போட்டி கூட எங்கள் மண்ணில் இதுக்கு மேலே வர 3 டெஸ்ட் போட்டியில் ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காரு. ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரர் டிராவிஸ் ஹெட் என்ன கோவத்தில் பேசினாருன்னு தெரியல. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, போட்டி முடிஞ்சதுக்கொன்னே பத்திரிக்கையாளர் சந்திச்சார் நம்ம டிராவிஸ் ஹெட். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் சிராஜ் எனக்கு விக்கெட் எடுக்கும்போது நல்லா போட்டாருன்னு தான் சொன்னேன். ஆனால் அவர் என் மேலே கோவப்பட்டார். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதுலேருந்து நான் சொல்கிறேன், அடுத்த வாரம் 3 போட்டி நாங்கள் தான் வின் பண்ணுவோம். நீங்கள் எழுதி வச்சுப்பீங்க. கண்டிப்பாக நாங்கள் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட்டு கோப்பையை வெல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருக்குது. ஆனால் சிராஜ் இந்தமாரி பண்ணுறது எனக்கு கோவத்தை உண்டுவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிராவிஸ் ஹெட்டே ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுமாரி தாங்க சிராஜ் பண்ணிட்டாரு. சிராஜ் கேட்டால் அவர் எதுவுமே என்ன சொல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் கேட்டால் நான் எப்படி சொல்கிறது, நான் நல்லா தான் போட்டேன்னு சொன்னேன், ஆனால் சிராஜ்னா அவர் அந்தமாரி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஆனால் யார் சொல்கிறது உண்மைன்னு தான் தெரியல. பட் என்ன பண்ணுறது, கிரிக்கெட்டு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆஷான கேமு. ஒரு கோவம் இருக்கும், சண்டை இருக்குது, எல்லாமே இருக்கும் தான். அது கிரவுண்டில் தான் இருக்கணும். வெளியே வந்துட்டு அதுக்கு மேலே நண்பர்களில் தான் இருக்கணும். லாஸ்ட்டாக கை கொடுத்துட்டுலாம் போனாங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா அணிக்கும் ஒரு கோவத்தை உருவாக்கியிருக்கு, நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்கும் கோவத்தை உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே டிராவிஸ் ஹெட் இந்தியான்னு பேரை கேட்டாலே அடிப்பார். இதில் வேறு இவர் வேறு கொஞ்சம் ஏற்றி விட்றாரு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அடுத்த 3 போட்டி கண்டிப்பாக நாங்கள் வின் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு தோல்வி அடைய போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர்களை கோவப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம சொல்லலாம் விராட் கோலியோ கோவப்படுத்தினா நல்லா விளையாடுவார், செஞ்சுரி அடிப்பாருன்னு சொல்லிட்டு. அது போல் தான் ஆஸ்திரேலியா வீரர்களை கோவப்படுத்திட்டா கண்டிப்பாக அவங்களும் அவங்களோட ஆக்ரோஷத்தை காட்டுவாங்க. சில பேர் ஒரு கேரக்டருங்க. டிராவிஸ் ஹெட்டெல்லாம் நீங்கள் ஓவராக பண்ணிட்டீங்கன்னா அவர் அடிச்சுட்டே இருப்பார், இந்தியாவனே அடிப்பார். இப்போ ஒரு கோவப்படுத்திட்டிங்களா கண்டிப்பாக அவரோட பேட்டிங் கண்டினியூ ஆகும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுபோல் இந்திய அணி பார்த்திங்கன்னா ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போனோன்னா இந்த சீரீஸை 4-1 ஜெயிச்சா மட்டும்தான் முடியும். அதனால் இப்போ அடுத்த வர போட்டிலாம் இந்திய அணி தோத்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எப்படி சொல்கிறது, டாப் 2 இடத்துல புள்ளி பெட்டியில் போக முடியாது. இதோட இந்தியா கதை முடிஞ்சிச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்திய அணி எப்படி மீண்டு வராங்க, எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையா. அதேமாரி ரோஹித் சர்மா, விராட் கோலி அடுத்த மேட்ச்சில் விளையாடுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி போயிட்டுருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த 3வது டெஸ்ட் போட்டியில் தான் தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி அடுத்து வர போட்டி வின் பண்ணும், சீரியஸை வின் பண்ணுமா பண்ணாதா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.